டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் இவ்வளோ பெரிய இயக்குனர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்டார் வார்ஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அவர் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அவங்க அப்பாவோட கேமராவை எடுத்துகிட்டு போய் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுக்கும்போது அவரோட வயசு 7. ஸ்டார் வார்ஸ் பொம்மைகளை வச்சு ஸ்டாப் மோஷனில் சின்ன வயசுலேயே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த தருணத்திலிருந்து தான் கிறிஸ்டோபர் நோலனுக்கும் சினிமாவுக்குமான கனெக்ஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பல டிபார்ட்மெண்ட்டில் அப்பரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட ஃபிலிம் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. அப்படி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய முதல் படம் ஃபாலோயிங்கை ஒரு லோ பட்ஜெட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவரே டைரக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி எடிட்டிங்கும் பண்ணி எடுத்தார். அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே கிறிஸ்டோபர் நோலனோட ரிலேட்டிவ்ஸ். இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதுக்கான 2 காரணங்கள் இருந்தது. முதல் காரணம் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்திருக்கு. அந்த டைமில் கலர் படம் எடுக்கணும்னா பட்ஜெட் கூடுதலாக ஆகும் அப்படின்ற காரணத்தினாலையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் எடுத்திருந்தாரு. அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கரண்ட்டில் வேற ஒர்க்கில் இருந்ததால் வெறும் சாட்டர்டே சண்டேஸில் மட்டும் ஷூட் பண்ணி அந்த படத்தை ஒரு வருஷத்தில் எடுத்து முடிச்சாரு. அந்த படம் எடுத்து முடிச்சு வெளிவந்து பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். முதல் படத்தில் சாட்டர்டே சண்டேக்களில் மட்டுமே ஷூட்டிங் வச்சுட்டு இருந்த நோலன் அதன் பிறகு சாட்டர்டே சண்டே கம்ப்ளீட்டாக அவர் ஒரு நாள் கூட ஷூட்டிங் வரமாட்டாராம். அது மட்டும் இல்லாமல் காலையில் 7 மணிலேருந்து இரவு 7 மணி வரைக்கும் தான் அவர் வேலையே செய்வாராம். ஒரு லிமிட்டட் டைம் பீரியடில் ஒர்க் பண்ணும்போது தான் கிரியேட்டிவிட்டியை ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியுன்ற ஒரு காரணத்தையும் இதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள் சொல்கிறாரு. நோலனுடைய தொடக்கம் ஒரு எளிமையானது தான். ஆனாலுமே அடுத்தடுத்து கிறிஸ்டோபர் நோலன் பெருசாக பணம் சம்பாதிக்க ஆசைப்படாமல் அவர் பேஷனை நோக்கி ஓடினது தான் அவரை இன்னைக்கு இவ்வளோ பெரிய டேரக்டராக கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலனுடைய எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோலன் வாரத்தில் அவரை பற்றின தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.